إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أم حسبتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابر. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மகரிபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியாய் ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக முந்திய தலைமுறைகளாக இருந்த இஸ்லாமியர்கள், அதிலும் குறிப்பாக சஹாபாக்கள், தாபியீன்கள், இவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகத்தை செலவழித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக இந்த தலைப்பிலே நாம் உரை நிகழ்த்தி கொண்டும் அதை பற்றி அறிந்து கொண்டும் வருகிறோம். கடந்த வாரம் பிலால் இப்னு ரபாஹ் என்ற நபித்தோழருடைய அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில முத்தாய்ப்பான சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா என்ற இந்த நபித்தோழியருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், இதில் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் பாடம் படிக்கக்கூடிய வகையில், தனது வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பெரும் படிப்பினை நிறைந்த வரலாற்று சம்பவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அவதானிக்க முடிகிறது. எந்த அளவிற்கு இந்த வரலாற்று செய்திகள் இருக்கிறது என்று சொன்னால், அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றை வெறும் ஒரு மணி நேரத்திற்குள் பேசி முடிக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. ஆனால் வரலாற்று ரீதியை எடுத்து பாருங்க, இந்த நபி தோழியர் பேரே தெரியாத பல முஸ்லிமான மக்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹதீஜா, ஆயிஷா அல்லது வேறு வேறு நபி தோழியர்களுடைய பெயர்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருப்போம். அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு பேரையே கூட நிறைய பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த நபி தோழியர் யார், இவர்களை பற்றி இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையுடைய ஆரம்பம் முடிவு வரைக்கும் நடந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு முதலாவதாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அஸ்மா என்ற இந்த நபி தோழியர், இவருடைய தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாராகவும் நபிகளாருடைய மிக நேசத்திற்குரிய நபித்தோழராக இருந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுடைய மூத்த மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சில மனைவிமார்கள் இருந்தாங்க. அதில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பிறந்தது ஒரு மனைவிக்கு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பிறந்தது வேறொரு மனைவிக்கு. ரெண்டு பேருக்கு தாய் வேற என்றாலும் தந்தை ஒருவர் தான், அபூபக்கர் தான். அஸ்மாவுக்கும் தந்தை அபூபக்கர் தான், ஆயிஷாவுக்கும் தந்தை அபூபக்கர் தான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை விட 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறந்தவர் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவுடைய அக்காள் சகோதரில் வயது மூத்த சகோதரி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த பெண்மணி, அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பிறக்கும் போது இஸ்லாம் இல்லை. இவங்க பிறந்து ஏறத்தாழ 5 ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னை தூதுவர் என்று அறிவிப்பு செய்ததால் அப்பதான். ஆயிஷா நாயகி பிறக்கும் போது ரசூல்லா ஆல்ரெடி நபியா இருந்தாங்க. நபியாக இருக்கும் போது ஆயிஷா நாயகி பிறக்கிறாங்க. அவ இஸ்லாத்திற்குள் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பிறப்பு இருக்கிறது. அஸ்மாவுடைய பிறப்பு அறியாமை காலத்தில் அவங்களுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்றை நம்ம பார்க்க முடிகிறது. இது போக கூடுதலான என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றவர்களில் 18வது நபர் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. 17 பேர் ரகசியமாக நபிகளாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் 18வது நபராக வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. ஃபர்ஸ்ட் தந்தை போயிட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, பிறகு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நபர்கள் கூடுகிறார்கள். 18வது நபராக
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதலாக வேறு என்னென்ன செய்திகள் இவருடைய வாழ்க்கை நடக்குதுன்னா, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அவர்கள், இந்த அவ்வாமுக்கும் ரசூலாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவ்வாம் என்ற ஜுபைருடைய தந்தையும் ரசூல்லாவுக்கும் பல வகையில் உறவுகள் இருக்குது. அவருடைய சம்பவங்களை பற்றி பின்னாடி பார்க்கும்போது யார் இந்த ஜுபைர், அவருடைய வாப்பா யாருங்கிற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கலாம். இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபி தோழர்களில் ஒருவர். அவர் ஒரு சொர்க்கவாசி. அப்படிப்பட்ட சொர்க்கவாசியை தன்னுடைய கணவராக பெற்றவர் தான் அஸ்மா பின் அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேறு என்ன செய்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்மாவுடைய குடும்பத்தில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்களாக சூழப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் யாருக்கு கிடைத்தது என்றால் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்தது. அஸ்மாவுடைய தந்தை அபூபக்கர் சொர்க்கவாசி. அபூபக்கருடைய தந்தை அபு குஹாஃபா அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அஸ்மாவுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆயிஷா. அஸ்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, உர்வா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே போன்று அஸ்மாவுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அவர்கள், இவரும் இஸ்லாமியர். அப்ப தன்னுடைய குடும்பத்தில் தந்தை, பாட்டனார், சகோதரி, கணவர், பிள்ளைகள் என்று ஒரு பெரும் பட்டாளமே இஸ்லாத்திற்குள் இருக்கிற நிலையில் இந்த பெண்ணுக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தலாம் இல்லை. ஏனென்றால் தந்தை இஸ்லாத்தில், கணவர் இஸ்லாத்தில், சகோதரர் இஸ்லாத்தில், மகன் இஸ்லாத்தில் அப்படிங்கிற அளவிற்கு இருந்தாலும் வேறு வேறு வகையால் இந்த ஏகத்துவத்திற்கு தௌஹீது விஷயத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பல்வேறு வகையான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை இந்த வரலாறுகள் நம்ம பார்ப்போம். கூடுதலான என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபி தோழியர்களில் அதிக ஆண்டு உயிரோடு வாழ்ந்து மரணித்த பெண்மணி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு முன்பே பிறந்தவர்கள் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அவருடைய கடைசி கட்ட ஆயுள் காலம் என்ன? 100 வயசு. 100 வயது வரைக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்தினான். தியாகம் என்றால் அந்த 100 வயசுல அதுக்கேற்ற மாதிரி குறையல. வயது கூட கூட தியாகங்கள், ஈமானிய பிடிப்பு குறையல. வயது கூட கூட ஈமானிய பிடிப்புகள், தியாகங்கள் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு காட்சியை இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இதுவரை ஏறத்தாழ 58 நபி மொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக, செயலாக, அங்கீகாரமாக, நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக ஏறத்தாழ 58 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அதுல 13 ஹதீஸ் புகாரில் இருக்கு, முஸ்லிமில் இருக்கு. 13 செய்திகள் புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் ரெண்டு பேரும் ஒரு சேர அறிவித்திருக்கிறார்கள். புகாரி மட்டும் அறிவித்தது 5 செய்திகள், முஸ்லிம் மட்டும் அறிவித்தது ஏறத்தாழ 4 செய்திகள். இது போக மற்ற செய்திகள் வேறு வேறு கிரந்தங்கள்ல, திர்மிதி, அபூதாவுத், இப்னு மாஜா, அஹ்மது போன்ற எல்லா கிரந்தங்களிலும் அஸ்மா பின் அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த அத்தனை செய்திகளும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கூடுதலாக இந்த பெண்மணிக்கு ஒரு பட்ட பெயரை அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய மக்கள் இந்த பெயர் வச்சிருக்காங்க. பட்ட பெயர் வச்சு காஃபிர் கிடையாது, இஸ்லாமிய மக்களே இந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, தாத்து நிதாக்கைன், இரட்டை கச்சை உடையவள். அதாவது அரபி பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் தன்னுடைய ஆடை உருவாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலாடை மாதிரி ஒன்றும் கீழாடைன்னு ஒன்று போடுவாங்க, முழுமையாக போடுற ஆடை கிடையாது. அப்படி இருக்கும்போது இடுப்பு பகுதியில் தன்னுடைய ஆடை கலராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கச்சையை, ஒரு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க. அப்படி இந்த பெண் இரட்டை கயிறோடு இருந்த பெண் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கான வரலாற்றில் ஒரு பேர் இருக்குது. இது ஏன் வந்துச்சுங்கிற செய்தியும் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில வேறு எந்தெந்த அளவிற்கு, அதாவது தியாகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த பெண் முன்னணியில் இருப்பாங்க, வழிபாடுகளில் எடுத்துக்கொண்டால் இந்த பெண் முன்னணியில் இருப்பாங்க, வீரத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த பெண் முன்னணியில் இருப்பாங்க. வேறு எந்தெந்த வகையான காரியங்களை நீங்கள் மார்க்கத்தில் சில நற்குணங்கள் எடுத்துக்கொண்டாலும் அஸ்மா பின் அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் பாடமாக காட்டிவிட்டு தான் மரணித்தார்கள் என்பதை வரலாற்றினுடைய ஒவ்வொரு துணுக்கில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப முதல் கட்டமாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இருந்தாலும் இவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியை காட்டக்கூடிய முதல் கட்ட களம் எங்கிருந்து ஆரம்பிக்கினா, நபிகளாருடைய ஹிஜ்ரத் பயணம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல் கட்டமாக ஒரு கூட்டத்தாரை மட்டும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுப்புறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ண வைக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிகிறது, நபிகளார் ஹிஜ்ரத் பண்ணல, இன்னும் பெரும் கூட்டம் இங்க இருக்கிறாங்க. அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், அலி இருக்கிறாரு, பிலால் இருக்கிறாரு, பெரும் பெரும் நபி தோழர்கள் அங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணல. எதுக்காக அந்த கூட்டத்தை மட்டும் நபிகளார் ஹிஜ்ரத் பண்ண வச்சாங்கன்னா, கொஞ்சம் பேரையாவது காப்பாற்றும், இருக்க ஒரு உயிரா போய்கிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தங்களையா கொண்டுறாங்க. அம்மார் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் சுமையாவை கொண்டுட்டாங்க, அம்மாருடைய தந்தை யாசிரை கொண்டுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு உயிராக போய்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் உயிரையாவது பாதுகாப்போம் என்பதற்காக நபிகளார் அபிசீனியாவுக்கு அனுப்பினாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கனவில் ஒரு நகரம் காட்டப்படுகிறது.
அந்த நகரம் தான் எஸ்ரிஃப் என்று சொல்லப்படுகிற, அன்றைய காலத்தில் அதுக்கு பேர் எஸ்ரிஃப். ரசூல்லா போனதுக்கு அப்புறம் அந்த நகரத்துக்கு பேர் மதீனான்னு ஆயிடுச்சு. மதீனத்து நபவியா, அதாவது நபிகளார் நுழைந்த நகரம், நபிகளார் வசித்த நகரங்கிறனால தான் அது மதீனானாலே நகரம். சிட்டிக்கு அரபியில் என்னன்னா மதீனா, ஒரு ஊர் சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மெட்ராஸ் சிட்டி, சென்னை சிட்டிங்கிறாங்க, சென்னை மதீனான்னு அர்த்தம். சிட்டிங்கிறதுக்கான அரபி வார்த்தை மதீனா. அப்ப மதீனாங்கிறது அந்த நகரத்துக்கு பேரே கிடையாது. ரசூல்லா அந்த நகரத்துக்குள்ள போன உடனே மதீனா நபியுடைய மதீனான்னு சொல்லப்பட்டது. காலப்போக்கில் அது மதீனா மாறிச்சு. அப்ப அந்த நகரத்துக்கான பேர் வந்து எஸ்ரிஃப். குர்ஆன்ல அல்லாஹ் எஸ்ரிஃப் தான் அறிமுகப்படுத்துறான். அந்த நகரத்தை பற்றி அல்லாஹ் கனவில் காட்டுகிறான். உடனே நபிகளார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நகரத்திலிருந்து வந்த மக்கள்கிட்ட எல்லாம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாம் அங்க காட்டு தீயாக பரவ ஆரம்பிக்குது. ஆரம்ப கட்டமாக 1-2 நபித்தோழர்களை, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அதுபோன்று அப்துல்லா பின் உம்மி மக்தூம், பார்வை தெரியாத குருடராக இருக்கிற நபித்தோழர், இது மாதிரி 1-2 பேர் அனுப்புறாங்க. பிறகு ஒரு பெரும் கூட்டத்தை அனுப்புறாங்க. இப்படி எல்லாத்தையும் அனுப்பிட்டு கொஞ்சம் நபித்தோழர்களை மட்டும் வைத்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 2 பேர் மட்டும் பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணம் இருக்குத, இது சாதாரண ஒரு பயணம் கிடையாது. இந்த பயணம் இஸ்லாமிய வரலாறுகள்ல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காரியம். ஏனென்றால் இந்த பயணத்திற்கு பிறகுதான் இஸ்லாமிய ஆட்சியே உருவாகுது. இந்த பயணத்துக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய வளர்ச்சி மேன்மேலும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு பயணம் என்பதனால் இந்த ஹிஜ்ரத் பயணம் வந்து ஒரு சாதாரண காரியமாக பார்க்க முடியாது. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலம், இஸ்லாமியர்கள் ஆண்டுகளை எப்படி கணக்கிட அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வருது. அப்படி வரும்போது ரசூல்லா பிறப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து, ரசூல்லா நபித்துவம் வந்தாங்கல்ல அந்த ஆண்டுல இருந்த வருஷத்தை கணக்கிடலாமா அப்படின்னு ஒரு கருத்து, இப்படி பல கருத்துக்கள் வரும்போது ஹிஜ்ரத்தை பற்றி ஒரு கருத்து வருது. ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ண வருஷம் இருக்குது, அதுல இருந்து இஸ்லாமிய வருஷத்தை எடுக்கலாம். இப்ப 1400 சம்திங் போய்கிட்டு இருக்கு, ஹிஜ்ரி 1435 40 சொல்றாங்கல்ல. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ண வருஷம் ஏறத்தாழ நபிகளாருடைய 53வது வயதில் நடந்ததில் இருந்து. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எடுக்கிறாங்க, என்ன ரசூல்லா பிறப்பு ஒரு முக்கியமாக இருந்தாலும், நபிகளாருக்கு நபித்துவ பட்டம் கொடுக்கப்பட்டது ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும், எது முக்கியம்? இப்ப அடிப்படை, இஸ்லாத்துக்கான அடிப்படை ஹிஜ்ரத் தான். அந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் நடத்தி தந்த அந்த ஆண்டில் இருந்து இஸ்லாமியருடைய ஆண்டு காலம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டே உருவாக்கப்பட்டது. அப்ப ஹிஜ்ரத் சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அந்த காரியத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு இல்லை. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேர் வந்து பயணத்தை தொடங்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இவங்க பயணம். ஏனென்றால் அபூஜஹல் அபூலஹபுக்கு வந்து இலக்காக இருந்த ரசூல்லா மட்டும்தான். ரசூல்லா கதையை முடிச்சுட்டா இஸ்லாம் அழிஞ்சிரும், இது அவங்க எண்ணம். அதனால நபி தோழர்களை என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் முகமதின் உயிரை தூக்கணுங்கிறது அவங்க எண்ணமா இருந்துச்சு. அதே போன்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரை கைப்பற்ற விடாமல் தடுத்ததற்கு அவங்களுக்கு மிக முக்கியமாக இருந்த ஒரு தடைக்கல் யாருன்னா அபு தாலிப் மௌத்தாயிட்டார். இப்ப இவங்க கையெல்லாம் திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் கொன்னறலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் பயணத்தை தொடங்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீட்டில் படுக்க வச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் எல்லாரும் போய் வந்து அல்லாஹ்வின் தூதரை வெட்டுறதுக்கு போறாங்க. போய் பார்த்தாங்க அலி. அப்ப முந்தைய நாள் இரவிலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை தொடங்கி கிளம்பியாச்சு. போகிற வழியில என்ன பண்றாங்க, சவுர் என்ற ஒரு குகையில தஞ்சம் புகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறாங்க. இந்த தகவலை நபிகளார் மிக நெருங்கிய இருக்கக்கூடிய சில தோழர்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. நம்ம ஹிஜ்ரத்துக்கு போறோம், நாங்க போறோம், இந்த நேரத்தில் நாங்க இந்த இடத்த தங்குவோம், பிறகு அந்த இடத்த தங்குவோம், பிறகு மதீனாவுக்கு போவோம், இப்படிங்கிற தகவல் யாருக்கெல்லாம் சொல்றாங்க? ஒன்று அலி, இன்னொன்று அபூபக்கர், அதுக்கு அடுத்ததாக தெரிஞ்சது அஸ்மாவுக்கு, வேற யாருக்கும் தெரியாது. இந்த மிக முக்கியமான பயணம், நபிகளாருடைய உயிர் பறிக்கப்படுமா படாதா அப்படிங்கிற அளவிற்கான சந்தேகப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற இந்த பயணம், இந்த பயணத்தின் ரகசியங்கள் அறிந்தவர் யார்? அபூபக்கருக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும், கூடுதலா ஒரு ஆளுக்குன்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யாருக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணத்தை ரகசியமாக பாதுகாத்தவர்களில் முக்கியமான ஒருவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க இந்த இடத்துல இந்த நாட்கள்ல போயிருவோம், நீங்க உணவு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணி, வயிற்றுல குழந்தை வச்சிருக்கிறாங்க. குழந்தை 4 மாசம் 5 மாசம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிரசவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறை மாத கர்ப்பிணியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபிகளாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, நீங்க போங்க, உங்களுக்கான உணவை குடிபானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது என் பொறுப்பு. எத்தனை பேர் கண்ணில் மண்ணை தூவணும்? அங்க இருக்கக்கூடிய மக்கா காஃபிருடைய கண்ணில் மண்ணை தூவி ஒரு நிறை மாத கர்ப்பிணி பாலைவன பகுதியில் கடந்து சென்று நபிகளாருக்கு உணவை குடிபானத்தை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. சாதாரண நேரம் கிடையாது. இவங்க ஒருவேளை உணவு குடிபானத்தை கொண்டு போனேன்னா அவங்க நிலைமை ரொம்ப பாதிப்பாயிரும்.
பாலைவனத்துல சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அப்ப நபிகளாருடைய உணவு பொறுப்பை ஏற்றவர் யார்? அஸ்மா. அபூபக்கரின் உணவு பொறுப்பை ஏற்றவர் யார்? அஸ்மா. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ஒரு மூட்டையில, ஒரு தோல் பையில சாப்பாட்டை, மற்றொரு தோல் பையில தண்ணீர் எடுக்கிறாங்க. கட்டுறதுக்கு முடிச்சு கயிறு இல்லை. என்ன செய்யறாங்க, தன்னுடைய இடுப்பில் கட்டி இருந்த அந்த ஒற்றை கயிறு, எல்லா பெண்ணும் ஒரு கயிறு தான் கட்டி இருப்பாங்க, அப்படி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கட்டி இருந்த ஒரு கயிறை கிழிக்கிறாங்க. கிழித்து ஒரு கயிறை ஒரு துண்டை வைத்து இந்த 2 மூட்டைகளையும் கட்டி வைக்கிறார்கள். மீதம் இருந்ததை வைத்து தன்னுடைய கீழாடையை கட்டி கொள்கிறார்கள். அந்த நிலையில் இருந்தார்கள். அதனாலதான் இந்த பெண்ணுக்கு பேர் என்னது, அதாத்து நித்தாக்கைன், இரட்டை கற்றை உடையவள். எல்லா பெண்ணுக்கும் ஒரு கற்றை தான், இந்த பெண்ணுக்கு ஒரு கற்றை தான். ஆனால் நபிகளாரின் உணவுக்காக, அபூபக்கரின் உணவுக்காக வேண்டி தனது ஒரு கற்றையை கிழித்து இன்னொரு கற்றையாக மாற்றிக்கொண்டார்கள். அப்படிங்கறதுனால இந்த பெண்மணிக்கு பேர் இப்படி வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி முதல் கட்ட தியாகம், பெரும் தியாகமாக எங்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார்கள். நபிகளாருக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கணும், என் தந்தைக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கணும். இவங்க ஹிஜ்ரத் சிறப்பாக முடியும். நீங்க நான் செத்துட்டா பிரச்சனை கிடையாது, யாரு சாக கூடாது, என் தூதர் முகமது செத்துறக்கூடாது, மௌத்தாயிரக்கூடாது. அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியில் ஒரு பெண், ஒரு இளம் பெண், ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுப்பை சாட்டுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்ப எல்லாருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உணவை, தண்ணீரை கொண்டு போய் சேர்த்தவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இந்த செய்திக்கு என்னன்னா, வரலாறுகள்ல தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. ஆனால் வரலாறுகள்ல பிரபலியமாக பேசப்பட்ட வரலாறுகளில் இது ஒன்று. என்ன ஆகுதுன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்காகவும் அபூபக்கருக்கும். நேற்று இரவே ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு, அங்க ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க, அங்க அலி இருக்கிறார். அந்த கோபத்துல அபூ ஜஹல் என்ன பண்றான், நேரடியாக அபூபக்கர் வீட்டுக்கு வரான், கதவுகளை தட்டுறான். கதவுகளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா திறக்கிறாங்க. ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண். அப்ப அஸ்மாவுக்கு வயசு என்ன, ஏறத்தாழ 18 வயசு. 18 வயதை நிரம்பிய ஒரு பெண். அந்த பெண் கதவை திறக்கிறாங்க. கொள்கைக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கிற அபூ ஜஹல் நிக்கிறான். அபூ ஜஹல் கேட்கிறான், உங்க தந்தை அபூபக்கர் எங்க? அவ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க எனக்கு எங்க தெரியும், எங்க எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கருத்தில் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, முகமது எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூ ஜஹல் என்ன பண்றான், கடுமையான ஆத்திரம். ஏன்னா ரசூல்லா வீட்டுக்கு போனா ரசூல்லாவை காண, அங்க அலி இருக்கிறார். அபூபக்கர் வீட்டுக்கு வராங்க, அபூபக்கரையும் காண, இங்க அஸ்மா தான் இருக்கிறாங்க. இந்த ஆத்திரத்தில் என்ன பண்றான், வேகமாக ஒரு அடி அடிச்சிட்டான் கண்ணத்துல, கடுமையான ஒரு சாத்து, ஒரு அடி. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கழுத்துல இருந்த, காதுல இருந்த கனிகளன் கலண்டு விழுந்து, அந்த அளவிற்கு ஒரு கடுமையான வேதனை. அவன் கோபத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை தாக்குகிறான். அந்த பெண்மணி அப்பவும் பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு இளம் பெண், சமூகத்தில் குறைஷிகள் கோத்திரத்தில் உள்ள வாரிசுகளில் உள்ள ஒரு பெண் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் அபூ ஜஹல் பகிரங்கமாக வீட்டில் வந்து கடுமையான முறையில் தாக்குறான். பொறுமையை கையாண்டு, இந்த நேரத்தில் நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் நபிக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இந்த நேரத்தில் நான் எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அபூபக்கருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தியாகம் இங்கிருந்து ஆரம்பிக்குது, ஒவ்வொரு தியாகமாக. இதோடு சேர்த்து கூடுதலாக நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு வேளை பயணத்தில் புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய செல்வத்திலிருந்து கொஞ்சம் பகுதி எடுத்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாரு, வீட்டில் இருந்து ஏறத்தாழ 5000 வெள்ளி காசுகள், அன்றைய காலத்தில் பெரிய சொத்து, அது சாதாரண காரியம் கிடையாது. அந்த 5000 தங்க காசுகள், பொற்காசுகள், அதை எடுத்துட்டு புறப்படுறாங்க. புறப்படும் போது சொல்றாங்க, அஸ்மாவே உங்களுக்கு நான் எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். ஏன் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னா, நான் கருமி என்பதற்காக இல்லை, நீ என் புள்ள, நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை, போகிற வழியில எது வேண்டுமானாலும் தேவை ஏற்படலாம், நான் கூட்டு போறது ரசூலுல்லாஹ்வை, என் உயிரை விட மேலான ஒரு மனிதரை நான் அழைச்சிட்டு போறேன். அப்படி இருக்கும்போது நபிக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நான் அதை செலவு செய்யணும். அதனால் நான் சேர்த்து வைத்த எல்லா செல்வம் 5000 தங்க காசுகள் ஒட்டுமொத்தத்தை தூக்கிட்டு போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அபூ குஹாஃபா வரார் வீட்டுக்கு. அபூ குஹாஃபா யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாப்பா. அவர் பார்வை இல்லாத ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர், அந்த நேரத்தில் பார்வை இல்லை. அப்போ அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் பிறகுதான் இஸ்லாத்துக்கு வராரு, மக்கா வெற்றியில வராரு. ஆரம்பத்தில் அவர் காஃபிர். அவர் வீட்டுக்குள் வருகிறார். வீட்டுக்குள்ள வந்த உடனே அஸ்மாவை கூப்பிடுறாங்க. அஸ்மா பக்கத்தில் வராங்க. வந்தவனை கேட்கறாங்க, எங்க உங்க தந்தை? அவர் போயிட்டாரு. ஏன்னா இவங்கள்ட்ட சொல்லலாம், ஏன்னா இவங்க வெளியே சொல்ல போறது இல்லை. இவங்க காஃபிராகவே இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யற காஃபிர் இல்லை. உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, இப்படி ஒரு காஃபிர். அப்படி இருந்ததுனால சொல்றாங்க, என் தந்தை போயிட்டாரு ஹிஜ்ரத் பயணத்துல. அப்ப கேட்கறாங்க, உன் தந்தை எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரம்மா, உன் வாழ்க்கை நீ என்ன ஆக போகுது, நீ என்ன நிலைக்கு ஆளாக போற, உன்னுடைய வாழ்க்கை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குது, எல்லா சொத்துக்களையும் உன் தந்தை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தை செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, தன் தந்தையின் மீது யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தோல் பையை எடுக்கிறாங்க.
சில கல்லுகளை தூக்கி உள்ள போடுறாங்க தோல் பையில. வந்தவர் குருடர், கண்ணு தெரிய போறது இல்லை. கல்லெல்லாம் ஒரு சில பொடி கற்களை எல்லாம் தூக்கி வைக்கிறார். அதிகமான பொடி கற்களை வச்சு அதை தூக்கி அவருடைய கையில தூக்கி வைக்கிறார். என் தந்தை இவ்வளவு சொத்துக்களை விட்டு விட்டு செல்கிறார். அவர் தொட்டு பார்க்கிறார், நிறைய வெயிட்டா இருக்கிற. அவ பரவாயில்ல, உங்களை நல்ல நிலையில் தான் உங்கள் தந்தை விட்டு விட்டு செல்கிறார் என்று சொல்லி அவர் அமைதியாகி விட்டு அந்த இடத்தோடு சபையை விட்டு கலைகிறார். இந்த நேரத்தில் அஸ்மாவுடைய அந்த பொறுமை குணத்தை பாருங்க. வாப்பா நமக்கு எதுவுமே வச்சுட்டு போல, ஹிஜ்ரத் பயணத்திற்காக சென்று விட்டார், எல்லா சொத்துக்களையும் எடுத்துவிட்டு சென்று விட்டாரே என்று பாட்டனார் பேசுகிறார். குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கலாம், அஸ்மா அமைதியாவது இருந்திருக்கலாம். ஆனால் என் தந்தை மீது நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது என்பதற்காக கற்களை எல்லாம் ஒரு தோல் பையில போட்டு அதை எடுத்து காட்டி சொல்கிறார்கள், என் தந்தை இவ்வளவு சொத்துக்களை எனக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு, என் தந்தை மீது நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று தன் பாட்டனாரிடத்தில் தந்தைக்காக வேண்டி போராடினார் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஹிஜ்ரத் பயணத்துல இந்த பெண்மணியினுடைய தியாகம், அபூஜஹலை எதிர்த்தது, உணவுகளை கொண்டு போய் சேர்த்தது, தந்தைக்காக பாட்டனாரிடத்தில் சண்டையிட்டது என்று இவருடைய தியாகங்கள் ஹிஜ்ரத் பயணத்தில் அவ்வளவு பெரிய அளவில் ஒரு தியாகமாக இருந்தது என்பதை பார்க்க முடியுது. இப்ப ரசூல்ட பயணப்பட்டு போயாச்சு, மதீனாக்கு போயாச்சு, நபிகளார் சேஃபா சேர்ந்துட்டாங்கிற தகவல் மக்கள் இருக்கிற காஃபிலாம் பேசுறாங்க. அது தெரிந்து கொண்ட பிறகு இங்க இருந்து இன்னொரு சஹாபாக்கள் கூட்டம் இப்ப கிளம்புறாங்க. இனி பிரச்சனை இல்லையே, நம்மளை கொன்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நபி கிட்ட போகும் என்று சொல்லி நபியிடத்தில் செல்வதற்காக சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தவர்கள் செல்கிறார்கள். அதில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவும் முக்கியமான ஒரு நபர், நிறை மாத கர்ப்பிணி. அடுத்த நிலையில் எப்பொழுது குழந்தை பிறக்குமோ அப்படிங்கிற நிலையில இருக்கிற ஒரு நிறை மாத கர்ப்பிணி. ஏறத்தாழ 12 நாட்கள் நடந்து செல்லக்கூடிய பயண தொலைவு மக்கா டு மதீனா. மக்கா இருந்து மதீனாக்கு போறது எப்படி? 12 நாட்கள் நடந்து போகணும். இவங்கள்ட்ட வாகனம் எதுவும் கிடையாது, நடந்தே போகிறார்கள். ஒரு நிறை மாத கர்ப்பிணி பாலைவனத்தினுடைய உச்சி வெயிலில், கடுமையான சுடக்கூடிய மணலில் நடந்து 12 நாட்கள் மிகப்பெரிய வேதனையோடு அந்த பயணத்தை அவங்க தொடர்றாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை. இது மாதிரியான வேதனைகளை எல்லாம் இன்றைக்குள்ள சமூகத்தில் உள்ள இஸ்லாமிய ஆண்களோ இஸ்லாமிய பெண்களோ பட்டது கிடையாது. இந்த ஹிஜ்ரத் அவ்வளவு தூரம் இலக்காக வச்சாங்க. ஏன் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்தாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவங்க இலக்கு என்ன? ஹிஜ்ரத் பண்ணி ஆகணும். மக்காவில் வாழ்வது அவங்க ஆசை, ஆனால் காஃபிர் கூட்டத்தோடு நாங்கள் வாழ விரும்பல. நபிகளார் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு புனித தலம், நபிகளார் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி நினைச்சிருந்தா பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு எடுத்துட்டு இந்த கொஞ்ச நேரம் தாமதிக்கிறலாம் இருக்கக்கூடாது. ரசூல்லா போயிட்டாங்கல்ல, இனிமேல் இந்த நகரம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மக்காவை விட்டு நபித்தோழர்கள் அத்தனை பேரும் படையெடுக்கிறார்கள். படையெடுக்கும் போது அந்த நேரத்தில் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக மக்காவை விட்டு மதீனாவில் 12 நாட்கள் தொலைதூர பயணத்தில் நடந்தே பாலைவனத்தை கடந்து மதீனா நகரத்துக்குள் போறாங்க. இவ்வளவு பெரிய தியாகம். ஒரு சாதாரணமாக வார்த்தையில் இதெல்லாம் நம்ம சாதாரண காரியம் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய கஷ்டம். உணவுகளையும் தூக்கி கொண்டு, குடிபானத்தை தூக்கி கொண்டு, கருவையும் தூக்கி கொண்டு அவ்வளவு பெரிய பயணத்தை ஒரு பெண்மணி இவ்வளவு சாதாரணமாக கடந்து விட்டு சென்றார்கள் என்றால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கொள்கையில் அவ்வளவு பிடிமானம் உள்ளவங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, வாப்பா ஏத்துக்கிட்டார் நான் ஏத்துக்கிட்ட அப்படி இல்லை. வாப்பா ஏற்றுக்கொள்ள உம்மா ஏத்துக்கலையே, யார் ஏற்றுக்கொள்ளல? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய் முஸ்லிம் கிடையாது, அவங்க காஃபிர், வாப்பா முஸ்லிம். ஆனால் இவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள், இவர் தூதர் தான், இவர் உண்மைத்தான் சொல்கிறார், இவர் மறுமையின் பக்கம் அழைக்கிறார், இவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம் என்பதை உளப்பூர்வமாக ஏற்று இந்த மார்க்கத்திற்காக எதையாவது ஒரு பெரும் தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பு குணத்தோடு ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரத் பயணம் முடியுது, அந்த நேரத்தில் உடனடியாக குழந்தையும் பிறக்குது. குழந்தை தான் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் அன்றைக்கு மதீனா பகுதியில் இருந்த யூதர்கள் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முகமது வந்துட்டாரு தூதர்னு சொல்லிக்கிட்டு முஸ்லிம் கூட்டத்தவரை கூட்டு வந்துட்டாங்க, இவங்களுக்கு அல்லாவின் சாபம் உண்டாகட்டும், இவங்க வம்சம்லாம் அழிஞ்சிரும், அடுத்த ஒரு 50 வருஷம் இருப்பாங்கன்னு வைங்க, இவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் பிறக்காது, இவங்க அப்படியே போய் சேர்ந்துருவாங்க, இஸ்லாம் அழிந்து விடும் என்று யூதர்கள் பேசினார்கள். அப்ப முஸ்லிம்களுக்கே கொஞ்சம் கலக்கம், இவன் பேசுனது நடக்க போறது இல்லை, ஆனா இவெல்லாம் பேசுற அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நகரத்துக்குள் நுழைகிறார்கள். நுழைந்த உடனே குழந்தை பிறக்கிறது. முஸ்லிமுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்? நீ சொன்ன வார்த்தை பொய்யாயிடுச்சா, எங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னாய், முஸ்லிம்கள் அடுத்து வாரிசுகளை பெற்றெடுக்க மாட்டாய் என்று சொன்னாய், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை பெற்றெடுத்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷத்துல அந்த குழந்தை ஏதோ அவங்களுக்கு பிறந்த மாதிரி, அந்த குழந்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துக்கே பிறந்ததை போன்று அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை தூக்கிட்டு போறாங்க, போய் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வைக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, என் குழந்தை அப்துல்லா தான் நபிகளார் மடியில் வைத்த முதல் குழந்தை.
என் குழந்தை அப்துல்லா தான் நபிகளார் பேர் சூட்டிய முதல் குழந்தை. ரசூல்லா பார்க்கறாங்க, கொஞ்சம் பேரிச்சம்பளம் ஈச்சம்பளத்தை எடுக்கிறாங்க, வாயில போட்டு மெல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குழந்தையினுடைய வாயில் தனது உமிழ் நீரை போடுறாங்க, தனது எச்சை அந்த குழந்தையினுடைய வாயில வைக்கிறாங்க. இது ரசூல்லாக்கு மட்டும் தான் சட்டம், நாம அந்த சட்டத்தை எடுக்கக்கூடாது. நபிகளாருக்கு மட்டும் ஒரு சில சட்டங்கள் உண்டுல, அந்த தஹ்னீக் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான். ஏன்னா இன்றைக்குள்ள மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த சீனியை வைக்கிறதோ பேரிச்சம்பளத்தை வைக்கிறதோ இதெல்லாம் மருத்துவ உலகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான காரியம், அதை செய்யக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப செஞ்சாங்களே அது நபிக்கு மட்டும். இப்ப அலி ரத்தியல்லாஹு அவங்க ஒரு காலத்துல தபுக்குடைய யுத்தம், அந்த நேரத்தில் என்னன்னா அலி ரத்தியல்லாஹு அவங்க கண்ணுல நோய், அல்லாஹ்வுடைய தூதர் தனது எச்சியை எடுத்து கண்ணுல வைக்கிறாங்க, கண்ணு சரியாகுது. இப்ப நாம எச்சி எடுத்து வைக்க முடியாது, நம்ம எச்சில் ஆன்டிபயோட்டிக்லாம் கிடையாது, மெடிசின்லாம் கிடையாது. நபிகளார் செஞ்சாங்கன்னா அது அற்புதம், நாம செய்ய முடியாது. அவ தஹ்னீக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் செய்தார்கள். வாயில பேரிச்சம்பளத்தை போடுறாங்க, உமிழ் நீரை குழந்தையின் வாயில சொட்ட வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அஸ்மா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு நான் அப்துல்லா என்று பெயர் சூட்டுகிறேன். அஸ்மா ரத்தியல்லாஹு சந்தோஷமா சொல்றாங்க, என் குழந்தைக்கு முதலாவதாக, அதாவது இந்த வரலாற்றிலேயே சஹாபாக்களுக்கு பிறந்த முதல் குழந்தையாக என் குழந்தை, அதுல முதல் பேராக அப்துல்லா என்ற பெயரை என் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அடுத்து சொல்றாங்க, என் குழந்தை முதலில் சாப்பிட்ட சாப்பாடு நபிகளாரின் உமிழ் நீர், ரசூலுல்லாஹ்வுடைய எச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சியோடு கலந்த அந்த பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டு. இதுதான் தாய்ப்பாலுக்கு முன்பாக முதலாவதாக அந்த பெண் இந்த குழந்தையினுடைய வயிற்றில் போய் சேர்ந்த முதல் உணவு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என் குழந்தையை தூக்குறாங்க, முத்தமிடுறாங்க, கொஞ்சுறாங்க, குழந்தைக்கு பேர் சூட்டுகிறார்கள், குழந்தையினுடைய வாயில் அந்த உமிழ் நீரோடு கலந்த பேரிச்சம்பளத்தை கொடுக்கறாங்கிறது அவ்வளவு சந்தோஷம். சஹாபாக்கள் அத்தனை பேருடைய மன மகிழ்ச்சியை பெற்ற குழந்தை, ஒரு குழந்தை பிறந்து இவ்வளவு தூரம் மன மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அது அப்துல்லா பின் சுபைர் ரத்தியல்லாஹு அவங்களுக்கு, வேற யாருக்கு இல்லை. வேற எந்த ஒரு நபி தோழர்கள் பிறந்த போதும் இது மாதிரியான ஒரு வரலாற்று சம்பவங்கள் நடக்கல அப்படிங்கறத நம்மால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய தொடர்ச்சியாக நடந்த காலத்துல அப்துல்லா பின் சுபைர் பிறந்த குழந்தை, இவர் வளர்ந்து ஒரு செய்தி ஒன்றை மக்களுக்கு அறிவிக்கிறார். பிற்காலத்தில் அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, மா ராய்து இம்ராத்தன் கத்து அஜ்னப மின் அஸ்மா வ ஆயிஷா, என் தாயார் அஸ்மா இருக்கிறாரே அவரும், என் சிறிய தாயார் ஆயிஷா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு யாரு சின்னம்மா ஆயிஷா, இந்த அஸ்மாவும் இந்த ஆயிஷாவையும் விட அதிகம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு பெண் சஹாபியல், எல்லா பெண்ணும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அதிகம் தர்மம் செய்தவர்கள், ஜைனப் ரத்தியல்லாஹு அதிகம் தர்மம் செய்தவர்கள், ஃபாத்திமா ரத்தியல்லாஹு அதிகம், யாருமே குறையெல்லாம் கிடையாது. ஆனால் என் தாயை விட, என் சிறிய தாயை விட, அஸ்மாவை விட, ஆயிஷாவை விட அதிகம் தர்மம் செய்த ஒரு பெண்ணை, சஹாபிய பெண்ணை நான் பார்த்ததில்லை. அவ்வளவு தர்மம், எதற்கெடுத்தாலும் தர்மம். எந்த அளவிற்கு என்றால் ஆயிஷா ரத்தியல்லாஹு அன்ஹா கணவர் மூலமாக, தந்தை மூலமாக, வேறு வேறு எந்தெந்த வகையில் ஹலாலாக வருகிறதோ அந்த சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் உணவுப் பொருளை சேர்ப்பாங்க. வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் சேர்த்து அதை தர்மம் செய்யக்கூடிய ஒரு பண்பாடு ஆயிஷாவிடத்தில், சிறிய தாயாரிடத்தில் உண்டு. ஆனால் என் தாயார் அஸ்மா எப்படிப்பட்ட குணம் உள்ள பெண் தெரியுமா? அவங்கள்ட்ட கையில் இன்றைய தினத்தில் என்ன பொருள் இருக்குதோ உடனே தர்மம், நாளைக்குள்ள நாள்லாம் பார்க்கறது இல்லை, யோசிப்பது கிடையாது. உடனடியாக தர்மம் 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 என்ற சிந்தனையில் அதிகமாக ஊறி திளைத்த ஒரு பெண் அஸ்மா பின் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த அளவிற்காக ஒரு மிக பெரும் அளவில் ஒரு தியாகத்தை, மிக பெரும் அளவில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெரும் அர்ப்பணிப்பை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இப்ப தர்ம சிந்தனை அதிகம். அடுத்து பாருங்க, வழிபாட்டை பாருங்க. கிரகண தொழுகை, நபிகளார் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அவங்க மௌத்தானாங்க. ஜனாசா வீட்டில் வச்சுட்டு கிரகண தொழுகைக்கு வராங்க. கடுமையான நீளம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீளமாக பல தொழுகை தொழ வச்சிருக்கிறாங்க. இரவு தொழுகைலாம் பார்த்தா ரசூலுல்லாஹ் பெரும் நீளமாக தொழுவாங்க. ஆனால் அந்த தொழுகை கூட தோத்து விடுங்கிற அளவிற்கு நபிகளார் அதிகமாக நிற்றல், அதிகமான ருக்குன்னா அதிகமான ருக்குன்னா பல ருக்கு இல்லை, செஞ்சது 4 ருக்கு, 2 ரக்காயத்துக்கு 4 ருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமான தொழுகை. மற்ற தொழுகையை விட கிரகண தொழுகை கொஞ்சம் வித்தியாசம். ஒரு ரக்காயத்துக்கு 2 சுஜூத் உண்டு, ஆனா ஒரு ரக்காயத்துக்கு 1 ருக்கு தான் எல்லா தொழுகையிலும். கிரகண தொழுகையில் ஒரு ரக்காயத்துக்கு 2 ருக்கு, 2 ரக்காயத்துக்கு 4 ருக்கு. நபிகளார் இது மாதிரி ருக்குவை நீளமாக்கணும் நாங்க பார்க்கல. எந்த அளவுக்குன்னா நபி தோழர்கள் தோழியர்கள் நினைக்கிறாங்க முதுகு உடைஞ்சிருமோன்னு நாங்க நினைச்சோம், கால்கள் உடைஞ்சிருமோ நாங்க நினைச்சோம். இவ்வளவு கடுமையான குர்ஆன் ஓதுவதா, இவ்வளவு கடுமையாக ருக்குவா, இவ்வளவு கடுமையாக சுஜூதா என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு நபிகளார் நீளமா தொழ வச்சாங்க. அவ்வளவு பெரிய தொழுகை, சஹாபாக்கள் பார்த்து மிரள்ற அளவுக்கு தொழுகை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடலால் பருமனான ஒரு பெண்மணி, கொஞ்சம் குண்டான ஒரு பெண். அவங்க தொழுகையில நிக்கிறாங்க தாங்க முடியல. அப்ப பக்கத்தில் இருக்கிற உட்கார்ந்துடலாமான்னு தோணுது அவங்களுக்கு, இல்ல தொழுகை விட்டு வெளியே வந்துடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பலகீனத்தில் இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு மூதாட்டி நிக்கிறாங்க, ஒரு சஹாபிய பெண்மணி, ஒரு மூதாட்டி. அவங்க அசால்ட்டா நிக்கிறாங்க தொழுகையில. அதை பார்த்தோன்னே இந்த பெண்ணுக்கு தோணுது, ஒரு மூதாட்டி நின்று தொழுகிறா, நான் சொல்ல மாட்டேனா? என் தொழுகை அவ்வளவு கீழே போயிடுச்சு.
அப்ப எனது தொழுகையில நான் அலட்சியத்தை காட்ட மாட்டேன் என்று சொல்லி தொழுகை முடிகிற வரைக்கும் தனது கஷ்டத்தை எல்லாம் நீக்கிவிட்டு தொழுகையில முழுமையாக நின்றார்கள் என்ற செய்தியை அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப தொழுகை எடுத்துக்கொண்டால், வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், வேறு வேறு அமல்களை எடுத்துக்கொண்டால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முன்னணியில் நின்னாங்க. தர்மம் என்ற காரியத்தை எடுத்துக்கொண்டால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முன்னணியில் நின்றார்கள். இப்ப இது மாதிரியான ஏராளமான பல்வேறு தியாகத்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழிபாட்டு ரீதியாக, ஹிஜ்ரத் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் செய்தார்கள் என்பதை வரலாற்று செய்திகளை பார்க்க முடியுது. இது ஒரு பக்கமா. இதுக்கப்புறம் அல்லாஹ் பிடிக்கிற இன்னொரு சோதனை பாருங்க. ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மாவுடைய கணவர். இந்த கணவர் என்னன்னா இஸ்லாத்துக்காக பெரும் பெரும் தியாகத்தை பண்ணவர். வாழுகின்ற தருணத்திலே சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சும்மா கிடையாது இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர். ஆனால் ஏழ்மை, கடுமையான ஏழ்மை. இப்படி ஒரு ஏழ்மையை அவங்க பார்த்திருக்க முடியாதுங்கிற அளவிற்கு நபிகளார் காலத்தில் ஏழை நபித்தோழர்கள் பட்டியல் எடுத்தால் அதுல முக்கியமான இடம் யாருக்கு? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்மாவுடைய கணவருக்கு. அவர் மக்கால இருந்து திருமணம் முடிச்சாச்சு. மக்கால இருந்து அவங்க வாழ்க்கையை தொடர்றாங்க. மக்காவிலும் ஏழ்மை, மதீனாவிலும் ஏழ்மை, ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, கடுமையான ஏழ்மையில் இருந்தார்கள். அப்படி ஏழ்மையில் இருந்த இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நான் என் கணவரோடு திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை பந்தத்திலே இணைந்து வாழ்கிறேன். என் கணவர்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது. என் கணவர்கிட்ட என்னன்னா ஒரு நல்ல முறையில் ஆபரணங்கள் கிடையாது, நல்ல ஆடை கிடையாது, நல்ல உணவு கிடையாது. கஷ்டம் கஷ்டம், கடுமையான கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு தண்ணீர் இறைப்பதற்காக ஒரு குதிரை, இவ்வளவுதான் உண்டு. வேற எந்த சொத்தும் என்னுடைய கணவர்கிட்ட கிடையாது. போர்க்களத்தில் கனிமத்து பொருட்கள் இருந்து பெறப்பட்ட ஒரு அன்பளிப்பா ஒரு நிலம். அந்த நிலம் எங்க இருக்கு தெரியுமா? மதீனால கிடையாது. மதீனாவை விட்டு ஏறத்தாழ 5 கிலோமீட்டர், நம்ம கணக்குப்படி 5 கிலோமீட்டர் தொலைதூரத்துக்கு வெளியே ஒரு நகரம், ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதி இருக்குது. அந்த நிலப்பகுதி கனிமத்து பொருளாக என் கணவருக்கு கிடைத்த பொருள் அது. அந்த இடத்துல நாங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய மரங்களை நட்டு வைப்போம். ஒவ்வொரு நாளும் மதீனா நகரத்தில் இருந்து நடந்தே போவாங்க. அந்த 5 கிலோமீட்டர் தொலைதூரம் ஒவ்வொரு நாள் பயணம். ஏன்னா அங்க போய் பேரிச்சம்பழத்தை பறிச்சா இன்னைக்கு சாப்பாடு ஓடும். கையேந்த மாட்டாங்க, யார்கிட்டையும் சுயமரியாதை இழக்க மாட்டாங்க. தந்தை அபூபக்கர் அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது எவ்வளவு செல்வத்தில் இருந்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் சரி, மக்காவில் அவ்வளவு பெரிய செல்வத்தில் வாழ்ந்தவர்கள், செல்வ சீமாட்டிகளாக இருந்தவர்கள். தன் கணவர் ஏழ்மை என்பதற்காக எந்த ஒரு நேரத்திலையும் குறை சொல்லி வாழல. எந்த ஒரு நேரத்தில் கணவருடைய ஏழ்மையை பற்றி அவங்க குற்றம் சொல்லல. நீங்க ஏழ்மையா இருக்கிறீங்க, நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? என் தகப்பனார் என்னை எப்படி கவனிச்சார் தெரியுமா? எப்படி சீராட்டினார் தெரியுமா? உங்களை கட்டிக்கொண்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறேன்னு பேசல. அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிவரல. அவங்க கணவருடைய ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்தது. இதுல ஒரு நன்மை வைத்திருப்பான். ஏழ்மையை அவங்க நிம்மதிகரமாக அந்த ஏழ்மையை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தினம் தினம் அவர்கள் பயணப்பட்டு வந்து அந்த பேரிச்ச பழங்களையும் பேரிச்சம் கொட்டைகளையும், அது கொண்டு அது ஒரு பிசினஸ். பேரிச்ச கொட்டை இருக்குத, அதை வச்சு ஒரு வியாபாரம். அவ பேரிச்சம்பழ கொட்டைகளை எல்லாம் எடுப்பதற்காக வேண்டி தினம் தினம் அந்த பெண்மணி அந்த மதீனா பாலைவனத்தில் நடந்து வந்து அந்த பொருட்களை எல்லாம் தினமும் எடுத்து எடுத்து போவாங்க. இது வளமையாக செய்யக்கூடிய காரியம். அப்போதுதான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்மணியை சந்திக்கிறாங்க. அங்கிருந்து தலைகளை சுமைகளை தூக்கி கொண்டு நடந்து போறாங்க, தள்ளாடிட்டு போறாங்க. கீழே விழுந்துருவாங்களோங்கிற ஒரு நிலை, அப்படி ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒட்டகத்தில் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் கூட வேற வேற தோழர்களும் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகங்கிறதுடைய தன்மை நமக்கு தெரியும். 2 பேர் 3 பேர் இருந்தா கூட தொடாமல் உட்காரக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மைகள் இருக்கும். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூப்பிடுறாங்க. அஸ்மாவே என் கூட பின்னாடி ஏறிக்கிறீங்களா? நான் கூப்பிட்டு வரேன். அஸ்மா யாரு? நபிகளாருடைய கொழுந்தியா, தன் மனைவியின் அக்கா, அப்படி ஒரு உறவு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப டேஞ்சரான உறவுன்னு சொன்ன உறவு இதுதான். நபிகளார் சொன்னார்கள், அல் ஹம்புல் மவுத், இந்த கொழுந்தியா கொழுந்தங்கிற உறவு இருக்குத, இது டேஞ்சர். மவுத்து மவுத்து அப்படின்னா அங்க போனா ஜனாசாவை ஆயிரம் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு இடத்துக்கு அங்க போகாத, போனா செத்து போயிருவேன்னா நம்ம எப்படி விலகுவோம்? அது மாதிரி இந்த கொழுந்தன் கொழுந்தியாங்கிற உறவை விட்டு விலகுன்ற சொல்ல காட்டி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு உறவை நபிகளார் சொல்றாங்க, என் பின்னாடி ஏறுங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்னா ஒட்டி உட்கார்றது கிடையாது, அது தனியா பல்லாக்குன்னு ஒன்று இருக்கும், அங்க பெண்களை உட்கார வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட இடம். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, ஏறின மார்க் அடிப்படை தப்பு இல்லை, கூப்பிடுவது அல்லாஹ்வுடைய தூதர், நான் தனிமையில பயணிக்கல, நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க, எந்த அடிப்படையில் தவறில்லை. ஆனால் என் கணவருடைய ரோஷத்தை கண்டு நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. என் கணவர் அதிக ரோஷ குணம் உள்ளவர். ஒரு அந்நிய ஆண் பக்கத்துல நிக்கிறது நம்ம என்ன தப்பான எண்ணத்தில் இல்லை, நானும் இல்லை அவரும் இல்லை என்றாலும் இந்த ரோஷ குணம் இயல்பா வரும். இது சந்தேக புத்தி கிடையாது. பெண்கள் அனைவரும் ஆண்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னன்னா, கணவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, முக்காடு இல்லாம வெளியே போனதை கணவன் திட்டாரு, ஒரு ஆணுக்கிட்ட சிரிச்சு பேச கணவன் திட்டாரு. சந்தேகத்தில் திட்டல, சந்தேகம் வேற, அது கொடிய நோய், அது மார்க்கம் கூடாதுங்குது. ஆனா இது ரோஷம், நீ தவறே செய்யல ஆனால் இந்த காரியத்தில் ஈடுபடாது, இது எனக்கு பிடிக்கல, ஒரு ஆத்திரத்தை கிளப்புது. இதுக்கு எல்லா ஆணுக்கும் உண்டான ஒரு பண்பாடு.
அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர்கிட்ட நின்று, ஒரு சஹாபி கிட்ட நின்று பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையான கோபம், முகமெல்லாம் செவந்துருது. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் என்னுடைய பால்குடி சகோதரர் அப்படின்னாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் கோபத்தை இறக்குறாங்க. வந்தது யாருன்னு ரசூலுல்லாஹ் தெரியல, ஆனா இது ஒரு ரோஷ குணம். நீங்கள் தவறான பெண்ணு கிடையாது, அவர் தவறான ஆண் கிடையாது, இங்க தப்பு நடக்கல, ஆனா இது ரோஷம். இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுறதே இந்த ஆணி விரும்ப மாட்டான். அந்த மாதிரி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான ரோஷ குணம் உண்டவர். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அப்ப பாக்குறாங்க, இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் நடந்தே வரேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. கடுமையான வேதனையோடு அந்த இடத்தை விட்டு கடந்து மதீனாக்குள்ள வராங்க, வீட்டுக்கு வராங்க. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நடந்த காரியம், ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய வெகுளித்தனங்கிறது எது தெரியுமா? நடக்கிற காரியத்தை எல்லாம் கணவன்கிட்ட நீங்கள் மறைக்காமல் ஒத்துக்கொள்வதுதான் நீங்க நல்ல பெண்ணுக்கு உண்டான அடையாளம். இது நல்ல பெண்ணுக்கான அடையாளம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா நடந்த காரியம் சொல்றாங்க, நினைச்சா மறைச்சிருக்கலாம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு சொல்றத மறைச்சிருக்கலாம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் இப்படி பேரிச்ச மலங்களை எல்லாம் தலையில் தூக்கி கொண்டு வந்தேன், ரொம்ப கடுமையான சிரமத்தில் நான் இருந்தேன், ரசூலுல்லாஹ் என்னை கடந்து போனாங்க. அப்படி போகும்போது நபிகளார் என்னை கூப்பிட்டார்கள், நான் உங்க ரோஷத்தை கண்டு பயந்து நான் விலகிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ரோஷம் உள்ளவன் தான், அதை வெறுக்கக்கூடியவன் தான், ஆனா நீங்க இவ்வளவு பாடுபட்டு இந்த காரியத்தை செய்யும் போது நீங்க ஒட்டகத்துல ஏறி வந்திருந்தா கூட நான் பெருசா நினைச்சிருக்க மாட்டேன். எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம், ஒவ்வொரு நாள் பொழுது இப்படி கஷ்டத்தை அனுபவித்து இந்த குடும்பத்தை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப ஜுபைர் உழைக்காம இருக்காருன்னு நினைக்க கூடாது. ஜுபைர் உழைக்காமல் இருக்கக்கூடிய நபர் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. முழுக்க முழுக்க தன் வாழ்க்கையை இறைவனுக்காக தியாகம் செய்தவர். எப்ப பார்த்தாலும் ஜிஹாது, தொழுகை, வழிபாடு, வேறு வேறு காரியங்கள். அதனால குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதலான நேரத்தை செலவழிக்க முடியாத நிலையில் இருந்தவர் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப அஸ்மா அதை பத்தி பெருசா கேர் பண்ணல. மார்க்கத்துக்காக போறீங்க, ஜிஹாதுக்கு போறீங்க, அல்லாஹ்வுக்காக போறீங்க, உங்கள்கிட்ட இருந்து கூலி அல்லாஹ் எனக்கு ஒரு பங்கு தர மாட்டானா? எனக்கு கிடைக்கத்தானே செய்யும். அப்ப நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் மிக பெரும் அளவில் ஓடாய் தேய்ந்த ஒரு பெண்மணி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு சமூகத்தில் நிலைமை என்னன்னு கேட்டா, தந்தையோடு வாழ்ந்ததை விட கணவனிடத்தில் மிக உயர்வான ஒரு இடத்தை வாழணும்னு ஆசைப்படுறீங்களே, இது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய மனநிலையே கிடையாது. நீங்க துன்யாவை வெறுத்து மறுமை மீது ஆசை கொண்டவராக இருந்தால், என் கணவர் எதையுமே சம்பாதிச்சு தர வேண்டாம், கூட இருங்க, இன்னமும் 5 10 ஏதோ ஒரு பொருளாதாரம் வரட்டும், கஞ்சோ கூழோ எதையோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம், ஆனால் என் கணவர் என்னோடு இருப்பது, வழிபாட்டில் நாங்கள் சேர்ந்து இருப்பது, ஹலால் மட்டும் நெருங்கி ஹராமை விட்டு விலகி இருப்பது, இதுதான் மன நிம்மதி. இதுல தான் மன நிம்மதி வச்சிருக்கிறான். அதிகமாக நீங்க செல்வத்தை கொண்டு வந்து நான் அது ஹராமா ஹலாலான்னு கூட கேட்காம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தன் கணவன்மார்கிட்ட உட்கார்ந்து, இன்னைக்கு 10,000 கொடுத்தீங்களே, இந்த மாசம் 30,000 வந்துச்சா, இது ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க? ஒரு பழ வியாபாரமா இருக்கட்டும், ஒரு துணி வியாபாரமா இருக்கட்டும், யாரும் ஏமாத்தி சம்பாதிக்கலையே, ஏமாற்றி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வரலையே, கேட்கிற மனநிலை ஏன் பெண்கள்கிட்ட இல்லை? இது எவ்வளவு மோசம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஹலாலா ஹராமா என்று சிந்திக்காத அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்ட ஒரு காலம் வரும். நாங்க அந்த காலத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த பெண்ணும் கணவன்கிட்ட வாயை திறந்து கேட்கல. ஒருவேளை கேட்டு அவர் ஹராமான வழின்னு சொல்லி அதை நம்ம நிறுத்துற மாதிரி ஆயிட்டா அவன் வாயை திறக்க கூடாது. அதான காரணம், வேற என்ன காரணமா இருக்கணும்? அப்ப தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரம் நீங்க அதிகம்லாம் கொண்டு வர வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால், முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெண்மணியுடைய வரலாற்று செய்தி, ஒரு சின்ன செய்தி சம்பவம். அவங்க சொல்றாங்க, அந்த பெண் என்னன்னா துணி தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியது. அந்த பெண்ணு கணவர் இருக்கிறாங்க, கணவர் வியாபாரம் தொழிலாம் பண்ணி சம்பாதிச்சு கொண்டு வராரு. 2 பேர் இஸ்லாமியர்கள், மார்க் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். இந்த பெண் வேற ஒரு சின்ன தொழில் பண்றாங்க, ஏதாவது கிழிஞ்ச துணியெல்லாம் தச்சு கொடுத்து அதுல பொருளாதாரம். அந்த பெண்ணு அந்த கணவனை பார்த்து சொல்றாங்க, உங்களால முடிஞ்சா சம்பாதிங்க, நிர்பந்தம்லாம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது, ஹராமாகத்தான் சம்பாதிக்க முடியும் என்று இருந்தால் வீட்டுக்கு வந்துருங்க, நான் சோறு போடுறேன். ஏன் ஹராமான வழியில சம்பாதிச்சு நீங்களும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். அப்படி ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்து நீயும் நாங்களும் நரகம் செல்ல நான் விரும்பவில்லை என்று சொன்ன ஒரு பெண்ணுடைய வரலாற்றை ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய நூல்ல கொண்டு வரார். இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப மார்க்க என்னன்னா, மனைவியினுடைய சொத்துல சாப்பிடக்கூடாது, மனைவி வருமானத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. சாப்பிடுவது கண்டிப்பாக கணவன் கூட தான். இல்லாத சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், ஒரு கஷ்டம், மனைவியினுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சாப்பிடலாம் என்பதை மார்க்கம் காட்டித் தருது. அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அழைப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டா, நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனா ஹலாலா கொடுங்க. அது குறைவாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிக்கிற தன்மை இருக்குத. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா இடத்துல அதை பார்க்கலாம், ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா இடத்துல அதை பார்க்கலாம். அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு கஷ்டம். அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டுதான் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரத்தை கழித்தவர்கள் தன் கணவன் இடத்துல அந்த வறுமையை குறித்து ஒரு நாள் பொழுது முறையிட்டது கிடையாது. எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் அந்த இம்மை ஒண்ணுமே கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், லா ஐஷா இல்ல ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்றால் அது மறுமை தான். இம்மைலாம் ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு ஒரு நொடி பொழுது அல்லாஹ் தூக்கிடுவான்.
அப்ப அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத ஒரு அற்ப உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இதுல ஏன் இப்படி ஒரு போட்டி, ஒரு பொறாமை என்பதை உணர்ந்தார்கள் அன்றைக்கு இருந்த நபி தோழியர்கள், குறிப்பாக அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப எப்படி ஒரு வளர்ப்பு, ஒரு பொம்பளை புள்ளி இப்படி வளர்க்கணும். தந்தை எவ்வளவு சிறந்த ஒரு வளர்ப்பாக இருந்திருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கும். அபூபக்கர் எந்த அளவிற்கு தனது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அந்த பெண் விஷயத்தை போட்டிருப்பாங்க. எப்படி ஒரு வளர்ப்பு இருந்து இப்படி இருக்கும். இன்னைக்குள்ள பெண்களை நீங்கள் வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தன் மாப்பிள்ளைமார்களோடு, தன் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்களோடு இது மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்வாங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம், என் கிட்ட இருந்து பொருளாதாரத்தை பற்றி என் மாமியார் வாழ்ந்தாலும் சரி, அது நன்மை தானே, அது தர்மம் தானே, மறுமையில நன்மையத்தனால தரப்போறோம், அது பாவமாக்க போறது இல்லையா, அப்புறம் என்ன? அப்படி ஒரு மனநிலையில் தனது குடும்பத்தாரோடு, கணவன் குடும்பத்தாரை தனது குடும்பமாக ஏற்றுக்கொண்டு நடக்கிற பண்பாடு எத்தனை பேர்ட்ட உண்டு? இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள், அதாவது ஆண்கள் தனது சகோதரிக்கு செய்கிற அன்பளிப்பை மறைச்சு செய்யறாங்க தெரியுமா? மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சண்டை வரும். தன் தாய்க்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை மறைச்சு கொடுக்குறாங்க, மனைவிக்கு தெரிஞ்சா சண்டை வரும், சண்டை போடுவா. ஏன் அந்த கிழவிக்கு இப்படி வரும் பேச்சு? அவளுக்கு ஏன் அப்படி கொடுக்கணும்? 500 1000 5000 கொடுக்கணுமா அவசியமா? இவ போக வேண்டிய அவசியமா? நகை வாங்கி கொடுக்க அவசியமா? ஆடை வாங்கி கொடுக்க அவசியமா? அது 500 இல்லையா, 200 இல்லையா, 2000 தான் வாங்கணுமா? தன் தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடியதை கூட குறை சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கன்னா, இதை விட இஸ்லாத்தை விட்டு வழி தவறியதற்கு வேற என்ன ஆதாரத்தை காட்டுறது? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் அம்மாவுக்கு கொடுக்கணுமா? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் சகோதரி கொடுக்கணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தந்த அடிப்படையான இரத்த பந்தம் இதுதான். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் இரத்த பந்தம். அப்படிப்பட்ட இரத்த பந்தத்துக்கு ஒருவர் கூடுதலாக கொடுக்கிறாருன்னா அதை குறை சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இருக்கலாம்? பெண்கள் அப்படி இருக்கலாமா? அப்படி ஒரு மனநிலை இன்னைக்கு மாறிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தாரை விட அதிகமாக கவனித்தது தனது இரத்த பந்த உறவு. அப்பாஸ் ரதியல்லானவர்கள், ஹம்சா ரதியல்லானவர்கள், அலி ரதியல்லானவங்க, அவங்கள இரத்த பந்தத்தில் உள்ளவங்க, ஜாஃபர் ரதியல்லானவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளும் கொடுத்தாங்க. எந்த ஒரு நேரத்தில் ஆயிஷா வந்து கேட்கல, எதுக்கு அப்பாஸ்ட கொடுத்தீங்க, எதுக்கு ஹம்சா கொடுத்தீங்க, எதற்கு ஜாஃபருக்கு கொடுத்தீங்க என்று கேட்கல. எங்களுக்கு ஏன் தரலங்கிறதெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு ஒரு சில நேரம் பொருளாதார பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு சில நேரத்தில் கேட்டது கூட, நாங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய போதிய பொருளாதாரம் இல்லைங்கிறதா உங்களுக்கு பிரச்சனையை தவிர அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு வரல. இப்படி வந்துச்சுன்னா உங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை என்ன? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறார உண்டால் நீ முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒருவன் தன்னுடைய தாய்க்கு, தன் சகோதரிக்கு, தன் சகோதரனுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில் குறை காணக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அந்த நிலைப்பாட்டை எல்லாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தவர்கள் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோடு சேர்த்து வேறு என்ன காரியம் என்று கேட்டால், இந்த பெண்மணியினுடைய ஒவ்வொரு காரியமும் மார்க்க அடிப்படையில் இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுதான் செய்வாங்க. ஒவ்வொரு காரியம் எந்த அளவிற்கு என்றால், மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. அஸ்மாவுடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக யார் இருந்தா? ஆயிஷாவுடைய தாயாக இருந்த அபூபக்கர் மனைவி ரூமான், ரூமான் அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க. அப்ப இஸ்லாத்தையோடு வாழ்க்கை நடத்துறாங்க. அஸ்மாவுடைய தாயார் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப கணவர் என்ன செய்யணும்? மார்க்க அடிப்படையில் விவாகரத்து சொல்லி பார்த்தாங்க. இஸ்லாத்துக்கு நீ ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அபூபக்கருக்கு அந்த அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அஸ்மாவுக்கு அந்த அம்மாவுக்கும் உண்டு. மார்க்க அப்படித்தானே காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதாவது மன் அஹ்ஸனு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி மன் அஹகு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் இந்த உலகத்தில் அதிக அளவிற்கு நட்புறவோடு வாழ்வதற்கு தகுதி படைத்தவர் யார்? நபிகளார் சொன்னது, உன் தாய், உன் தாய், உன் தாய். உன் தாய் அவ்வளவு அந்தஸ்து. அப்படிப்பட்ட தாய் அன்பளிப்போடு வந்திருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் என்னுடைய தாயார் என்னிடத்தில் அன்பை பாராட்டுவதற்கு, அன்பளிப்பை வழங்குவதற்கு என் தாய் மதீனா வந்திருக்கிறாங்க, நான் போகவான்னு போய் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வல்லாஹி எப்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, நீ அந்த உன்னுடைய தாயாரிடத்தில் செல், அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பை பெற்றுக்கொள், அவரோடு நல்ல முறையில் நீ நட்புறவை பாராட்டு என்று சொன்னார்கள். அப்ப தான் தாயோடு பேசக்கூடியது மனம் அவ்வளவு தூரம் ஆசைப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒருவேளை மாற்றமா சொல்லிட்டா, அதனால் நபியிடத்தில் மார்க்க சட்டத்தை கேட்டு அதன் பிறகு எனது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்று எல்லா நேரத்திலும் நபிகளாருடைய வார்த்தைக்காகவே காத்திருந்தவர்களாகத்தான் அன்றைய நேரத்தில் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் விஷயத்தில், தன் தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில், அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு தன் கணவன் விஷயத்தில், தன் பிள்ளைகள் விஷயத்தில் என்று எல்லா பல காரியங்களிலும் மார்க்கத்தோடு ஒன்றி பிணைந்ததாகத்தான் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. இது போக இப்ப நம்ம சொன்னது இருக்கிற அஸ்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பாதி தான் சொல்லியிருக்கிறோம். மீதி பாதி நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த இதை விட பெரும் பெரும் தியாகங்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள். தன் மகனுடைய மரணத்தை எதிர்பார்த்து அனுப்பி வைத்த ஒரு பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா.
நீ மௌத்தாக போற, நீ போன்னு சொல்லி அனுப்புனாங்க போர்க்களத்துக்கு. இது மாதிரியான ஒரு தியாக வரலாற்றை பார்க்க முடியாது. அப்போ அந்த அஸ்மாவுடைய மகனுடைய மரணத்தை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஏற்பட்ட குழப்பம், ஆட்சி குழப்பம். அங்க ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஏன் ஆட்சியில வந்தான், அந்த நேரத்தில் மர்வான் இப்னு ஹக்கம்ங்கிற ஆட்சியாளர் யாரு, அப்துல்லா இப்னு சுபைருக்கும் இவங்களுக்கு என்ன சண்டைங்கிறதும் ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். அது சொன்னா இப்போதைய நேரத்தில் அந்த நேரம் பத்தாதுங்கிறனால இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று அந்த சம்பவங்களை குறித்து கூடுதலாக செய்தியை தெரிந்து கொள்வோம். இந்த நேரத்தில் அஸ்மாவை பற்றிய ஒரு இறுதி செய்தியை சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஒரு ஆட்சியாளன் அங்கே தோற்றம் பெறான் மதீனா நகரத்துக்கு பக்கத்தில். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவங்க மக்காவில் ஆட்சியாளராக இருக்கிறார். இவங்க குழப்பங்கள் அதிகமாகும் போது ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி ஹிலாஃபத்தை உருவாக்குறாங்க. ஒருத்தர் மர்வான் இப்னு ஹக்கம் என்று ஒருவர் ஹிலாஃபத்தை உருவாக்குறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒருவர் ஹிலாஃபத்தை உருவாக்குறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காஃபிர்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் காஃபிர்லாம் கிடையாது. மௌத்தாகிற நேரத்தில் கூட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய மரண நேரம் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பாடு, கணவனுக்காக வேண்டி பெருமளவில் உழைத்து கொட்டிய மிக பெருமளவில் தியாகம் செய்த ஒரு பெண்மணி, தன் தாயின் மீது அதிக முஹப்பத்தை கொண்ட ஒரு பெண்மணி என்று எத்தனையோ பல முகங்களை அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றில் பார்த்தோம். இதில் கூடுதலாக இந்த பெண்ணுடைய முகம் இதுவரைக்கும் காட்சி தராத இன்னொரு காரியம் உண்டு. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா எந்த அளவிற்கு என்றால், நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகள் அல்லது 65 ஆண்டுகள் நபிகளார் மரணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த பெண்மணி. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடக்கிறது. அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியே இருந்தாலும் சரி, திருடர்களுடைய பிரச்சனைகள் அங்கே அதிகமாகுது. மதீனா நகரம் அதை சுற்றி உள்ள இடத்துல திருடர்கள் பிரச்சனை, ஆட்சி நடக்குது, ஆனாலும் திருடர்கள் கைகள் ஓங்கி இருக்கிறதா, ஒவ்வொரு இடத்துல கொள்ளையடிக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது. அஸ்மாவுடைய இன்னொரு ஃபேஸ் இருக்குது. வீரத்தில் மிக தலை சிறந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்தவர்கள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் இவர் இரவு தூங்க செல்லும் பொழுது தன்னுடைய தலைமாட்டுக்கு கீழே கூர்மையான கத்தியை வைத்து கொண்டு தான் தூங்குவாங்க. தனக்கு திருட பயம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, தன் கணவனையோ தன் மகனையோ துணைக்கு அழைத்து செல்வதுங்கிற மாதிரி கிடையாது, தனிமையில் தூங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, திருடனை கண்டு பயப்படுகிற ஒரு மனநிலை கிடையாது. வந்தா நீயா நானான்னு பார்த்துருவோம், ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும். இப்படிப்பட்ட அளவில் ஒரு வீரத்தில் புடை போட்ட அளவிற்கு ஒரு மிக பெரும் அளவில் வீரத்தில் தலை சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தவர்கள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு சம்பவம், அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாயிடுறாங்க. அஸ்மாவுடைய மகன்
அவங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு 100 வயசு அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆல்ரெடி 70 தாண்டியாச்சு. 70 ஏறத்தாழ 82 வயசு அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைருக்கு. அந்த வயதான முதியவர் அந்த நேரத்தில் வந்து மக்காவினுடைய ஆட்சியாளராக ஹிலாஃபத்தில் இருக்கிறாங்க. அவரை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கொன்று சிலுவையில் அரைஞ்சி கைத்துல கட்டி பாடி, அதாவது ஜனாசாவை தொங்க விட்டுருக்கிறான். இந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜனாசா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடுமையான வேதனைப்பட்டு அழுகுறாங்க. அழுதுகிட்டே சொல்றாங்க, அப்துல்லாவே, இரவு தொழுகை தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய ஒருவனாகத்தான் உன்னை இத்தனை ஆண்டுகள் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் தாய்க்கு பணிவிடை செய்வதில் உன்னை மாதிரி ஒரு சிறந்த பிள்ளை நான் பார்த்தது கிடையாது. எல்லா விஷயத்திலும் நீ சிறந்தவனாகத்தான் இருந்திருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்பந்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவை அழைப்பு விடுத்து ஒரு ஆள் அனுப்புறான். என்ன அனுப்புறான் அப்படின்னா, அஸ்மாவை நீங்க கூப்பிட்டு வாங்க என்னுடைய கோட்டைக்கு அப்படின்னு அனுப்புறான். அப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பதில் அனுப்புறாங்க. அந்த வந்த அழைப்பாளன்ட்ட என்ன சொல்றாங்க, வர முடியாதுன்னு போய் சொல்லிரு. அவங்க ஒரு ஆட்சியாளன். அஸ்மாவுக்கு இங்க சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. நபித்தோழர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. கடைசி நபி தோழியர் இவங்க, மதீனாவில் வாழக்கூடிய இறுதி நபி தோழியர் இவங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சஹாபாக்கள்ல யாரும் கிடையாது. மகன் மௌத்தாயிட்டார், கணவர் மௌத்தாயாச்சு, இந்த நபிகளார் இல்ல, தகப்பனார் இல்ல, யாரும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்திலிருந்து அழைப்பு என்னன்னா, அஸ்மாவை கூட்டுவாங்க அப்படின்னு. வந்த பணியாளர்கிட்ட காவலர்கிட்ட அவங்க சொல்றாங்க, வர முடியாதுன்னு போய் சொல்லிருங்க அப்படின்ட்டாங்க. அவர் போய் சொல்றாரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடுமையான கோபம், ஏற்கனவே மகனை கொண்டிருக்கிறோம், அந்த பொம்பளைக்கு என்ன திமிரு அடங்கலையா அப்படின்ட்டு இன்னொரு ஆள் அனுப்புறாங்க. அனுப்பும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா வரீங்களா, சடமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வர ஒரு ஆம்பளை அனுப்பணுமா அப்படின்னு கேட்டு அனுப்புறோம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சடமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போற ஆம்பளை நீ அனுப்பு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப யாருக்கிட்டே இந்த வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறது, குழஞ்சு பேசுறது, அவன் பெரிய ஆட்சியாளனாச்சே, கதை முடிஞ்சிருமே, இதை எதிர்பார்ப்பு, இது மாதிரி என்ன மனநிலை கிடையாது. செத்தா சாவரம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கிட்ட நீ மாட்டுவியா இல்லையா. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு தகவல் போயிடுச்சு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே நேர வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்த பெண்ணுக்கான மதிப்பெல்லாம் அவன் கொடுத்தான். அதில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு நல்ல முஸ்லீம் தான். அவன் எந்த விஷயத்தில் பிரச்சனைன்னா, ஒரு கொடூரமான ஆட்சியாளன். இஸ்லாம் என்ற விஷயத்தில் ஷிர்க் கூடாது, தௌஹீதுல இருக்கணும், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், முகமது தான் தூதர், நாளை மறுமையில வெற்றி இருக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் புரிந்து வைத்திருந்தவன். சஹாபாக்களை கொன்றான், தாபீன்களை கொன்றான். அந்த விஷயத்துல ஒரு பெரிய கொடியவன். அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து தரையில உட்கார்றான். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றான், நீங்க தான் ராத்து நிதாக்கைனா, கிண்டலா அஸ்மாவை பார்த்து, நீங்க தான் இரட்டை கச்சையுடைய பெண்ணா அப்படின்னு கேட்கறான். அப்ப அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமா நான் தான் ராத்து நிதாக்கைன். நபிகளார் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது, என் தந்தை போகும்போது எனது கச்சையில் ஒரு கச்சையை கிழித்து அதை கொண்டு கட்டி என் தந்தையும் நபிகளாரையும் ஹிஜ்ரத் பயணத்திற்கு நான் தான் அனுப்பி வைத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உன் மகனை நான் கொண்டுட்டேன் தெரியுமா, ஏனென்றால் நான் சத்தியத்தில் இருக்கிறேன், உன் மகன் அசத்தியத்தில் இருக்கிறான். இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்படி விடும்போது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆமா நீ தானே என் மகனை கொன்ன, என் மகனுடைய துன்யாவை நீ அழிச்சிட்ட, உன்னுடைய ஆகிரத்தை அவன் அழிப்பான், மறுமையில வருவான், அவன் நாளை மறுமையில வந்து உன்னுடைய நன்மைகளை எல்லாம் பங்கெடுத்துருவான், அவன் தீமையெல்லாம் உன் தலையில ஏற்றிடுவான், நீ நரகம் போவ, உன்னை அவன் நரகத்தில் தள்ளுற இடத்துக்கு வருவான். ஏன்னா அப்படித்தானே மார்க்கெட் தானே சொல்லுது, கொலை செய்து விட்டால் கதை முடிஞ்சிருச்சு, லேசில் தப்பிக்க முடியாது. கொலை அவ்வளோ பெரிய கொடூர பாவம். அதுவும் இல்லாம இறை நம்பிக்கை கொண்டவர், ஒரு நாட்டினுடைய ஹிலாஃபத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர், இவரை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் சொர்க்கம் அடைகிறது பெரும்பாடு. ஆனால் கூட ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரண நெருக்கத்தில் படுக்கையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் சுற்றி சில இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கையேந்து துவா செய்யறான் அல்லாஹ்ட்ட. எப்படி கேட்டான் தெரியுமா, இறைவா இந்த கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு, ஆனா எனக்கு தெரியும் நீ கருணையாளன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு தான் மௌத்தானான். இப்ப இறைவன் அவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் அல்லாஹ்வுடைய கையில, நமக்கு அந்த அதிகாரம் நம்ம அது சொல்ல முடியாது. ஆனால் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை நடந்தது பாருங்க. ஒரு பெரும் ஆட்சியாளன், ஒரு கொடியவன், தன் மகனையே கொன்றவன், எந்த இஸ்லாமியரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுங்கிற அளவிற்கு இருந்த ஒரு ஆட்சியாளனை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்தில் கூட எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அஸ்மா அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் சொன்னார்கள், சகீஃப் கோத்திரத்தில் இருந்து ஒரு பொய்யன் தோன்றுவான் என்றார்கள், அவன் தோன்றிட்டான். அதே நேரத்தில் அதே கோத்திரத்தில் இருந்து ஒரு கொடியவன் தோற்றம் பெறுவான் என்று சொன்னார்கள், அது நீதான் என்று சொல்லி அவன் முன்னால் கர்ஜிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக 100 வயது மூதாட்டி அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. தன் மகன் மரணித்த 2 வாரங்கள் கழித்து, சரியாக 14 நாட்கள் கழித்து
அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தி நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. அப்ப தியாகமாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், கட்டுப்படக்கூடிய தன்மையாக இருந்தாலும், கணவனுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இது மாதிரி பெண்களை பார்த்து தான் ரசூலா சொன்னாங்க திடல் தொழுகையில பெருநாள் நேரத்தில். அங்க இருந்ததெல்லாம் யாரு? அஸ்மாவும் ஆயிஷாவும் ஹப்சாவும் மற்ற ஏனைய நபித்தோழர்கள், உம்மு சுலைம், உம்மு சலமா, இது மாதிரி நபித்தோழர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ரசூலா சொன்னாங்க, தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். இன்னி உரித்துக்குன்ன, நான் நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமான பெண்கள் நுழைவதை பார்த்தேன், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப சாதாரண ஒரு பாவம் கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படை, கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுவதை கொண்டே லேசில் சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், ஒரு பெண் தன் கணவனை குறித்து நபிகளார்ட்ட முறையிடுறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன் தான் உனக்கு உன் சொர்க்கமாக இருக்கலாம் அல்லது நரகமாக இருக்கலாம். நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதை வைத்து தான் உனக்கு சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும். கணவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள். கணவன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற பெண்ணுக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக